அன்பு நண்பர்களே, ஆண்டவருடைய ஸ்ரீ நாமத்தினாலே ஓய்வு நாள் தியானத்திற்கு அன்போடும் மகிழ்ச்சியோடும் உங்களை வருக வருக என அழைக்கிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான ஓய்வு நாள் தியானத்திற்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, உமது கிருபையினால் இன்று நாங்கள் சிந்திக்கப் போகிற சிந்தனையை எங்களுக்கு ஏற்புடையதாக தாரும், தெளிந்த சிந்தையை தாரும், நாங்கள் பகுத்தறியக்கூடிய ஞானத்தை தாரும். ஆண்டவரே, ஒரே கர்த்தர், ஒரே திருமுழுக்கு என்கிற காரியத்தை குறித்து நாங்கள் சிந்திக்கின்ற வேளையில் இது எங்களோடு கூட இருந்து எங்கள் செய்திகளையும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அருள்வட்சி இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தேவ நாமத்தில் துதி உண்டாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஞான ஸ்நானம் ஞான திரவியமே, திருநாமம் நீரோடு சேர் ஞான ஸ்நானம் ஞான திரவியமே, தண்ணீராவியால் பீராவார் விண்ணலம் பேரார் எனவே சத்தியன் உரைத்த மொழி சுத்தம் உணர்ந்து, தண்ணீராவியால் பீராவார் விண்ணலம் பேரார் எனவே சத்தியன் உரைத்த மொழி சுத்தம் உணர்ந்து, சின்னவர் பெரியவர்கள் சிறியர்கள் பூரியர்கள் செம்மை பெற முழுகுவார்கள் இம்முழுக்கள் வேத முறை ஞான ஸ்நானம் ஞான திரவியமே, திருநாமம் நீரோடு சேர் ஞான ஸ்நானம் ஞான திரவியமே. கண்ணினாலே காண்பது என்ன தண்ணீர் தானே என்று சொல்லி, அருமையான வழி பாருங்களா, கண்ணினாலே காண்பது என்ன தண்ணீர் தானே என்று சொல்லி, கர்த்தனூரை மறுப்பதெத்தனை மோசம், அண்ணலார் பரிசுத்தாவி தன்னையும் இணைக்கும் நேர்மை, அறிந்தவர் இரு கண் தெரிந்தவர் திருவருள் ஞான ஞான திரவியமே, திருநாமம் நீரோடு செய்ஞான நம் ஞான திரவியமே. இந்த பாட்டை அருமையான ஊழியர் பெருமகனார் திரு சாமுவேல் என்பவர் எழுதியிருக்கிறார். ரொம்ப அருமையான பாட்டுங்க. தண்ணீர் ஆவியால், தண்ணீரும் ஆவியாலும் பரவாவிட்டால் விண்ணுலகம் செல்ல மாட்டார் என்பது, சேர மாட்டார் என்பது விவிலியத்தின் கருத்து. அதை சொல்றாரு பாருங்க. தண்ணீராவியால் பீரவார் விண்ணலம் பேரார் எனவே சத்தியன் உரைத்த மொழி சுத்தம் உணர்ந்து, அழகா சொன்னார் பாருங்க. அந்த தண்ணீர் ஆவியால் பிறவாவிட்டால் விண்ணலம், அதாவது விண்ணுலகம் செல்ல முடியாது என்பதை சொன்னாங்களே, அதை உணர்ந்து யாராயிருந்தாலும், சின்னவர்களாயிருந்தாலும் பெரியவர்களாயிருந்தாலும், அந்த சீரியர்கள் தான் சிறந்தவர்கள், பூரியர்னா கீழ் மக்கள், யாராயிருந்தாலும் சிறந்தவர்களாயிருந்தாலும் சரி, கீழ் மக்கள் எந்த மக்களாயிருந்தாலுமே அனைவருக்கும் இந்த ஞானஸ்நானம் என்பது ஒன்றே என்கிற அளவிலே மிக சிறந்த ஒரு பாடலை பாடியிருக்கிறார்கள். ஆக இப்படியானால் இந்த ஒரே கர்த்தர் ஒரே திருமுழுக்கு என்பது சாத்தியமாகுமா? நாம் அருளறைக்கு செல்வதற்கு முன்னதாக ஒரு சற்று நேரம் ஒரு அலசும். இந்த ஒரே திருமுழுக்கு அல்லது ஒரே கர்த்தர் என்பது சாத்தியமாகுமா? தண்ணீர் ஒருவேளை சாத்தியமாகும். எல்லா மதங்களிலும் எல்லா இனங்களிலும் தண்ணீரை ஒரு புனிதமான ஒரு செயலாக, ஒரு பொருளாக கருதுகிறார்கள். இந்த திருமுழுக்கு என்பது எல்லா மக்களும் எடுக்கக்கூடிய ஒன்றா? திருமுழுக்கு என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை, ஆவிக்குரிய ஒரு கதவு என்றே சொல்லலாம். ஒரு மனிதன் ஆவிக்குள்ளதாக பிரவேசிக்கிறான், அந்த ஆவியில நிரப்பப்படுகிறான் என்று சொன்னால் அது அவனுக்கு ஒரு கேட்வே மாதிரி, கதவு மாதிரி. எது என்றால் திருமுழுக்கு. அந்த திருமுழுக்கை கற்றால்தான் அந்த கேட்வேல நுழைய, பாவத்திலிருந்து விடுதலை ஆகி தேவ பிள்ளைகளாக ஆகிறோம் என்பதை இந்த திருமுழுக்கு நமக்கு உணர்த்துகிறது. திருச்சபையில் இணைகிறோம். திருச்சபையில் இணைவதற்கும் இந்த திருமுழுக்கு உதவுகிறது. திருச்சபை பங்கேற்பதற்கும், திருச்சபை பணியிலே சிறந்தவர்களாய் காணப்படுவதற்கும், மறுபிறப்பின் அருள் பிரச்சாதமாக, அருள் சாதனமாக இந்த திருமுழுக்கு காணப்படுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள. அப்படியானால் இந்த திருமுழுக்கு என்பது ஒரு விசேஷமான உன்னதமான கிறிஸ்தவ வாழ்விலே ஒன்றாகும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதில் ஈடுபட வேண்டும், இதை எடுக்க வேண்டும் என்பதுதான்
உள்ளபடியே ஒரு பெரிய மேலான கருத்து, அனைத்து மக்கள் விரும்புகின்ற ஒரு பெரிய செயல்பாடு, எண்ணி இருக்கின்ற, அறிந்திருக்கின்ற, செயல்படுத்த வேண்டிய அல்லது செயல்படுத்தக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், ஒரே ஆண்டவர் என்பதை விசுவாசிக்கிறோம். நம்ம விசுவாச பிரமாணத்தில் சொல்லணும், கர்த்தர் ஒருவரே என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஒரே ஞானஸ்நானம் உண்டு என்பதை நாம் அறிக்கையிடுகிறோம். ஒரே ஞானம், ஒன் பேப்டிசம், தட்ஸ் ஆல். அந்த ஒரு ஞானஸ்தானம் நாம் எவ்விதமாக எடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இன்றைய நாள் தியானத்திற்கு நாம் கடந்து செல்லலாம். முதலாவதாக இந்த திருமுழுக்கு என்பது, ஞானஸ்நானம் என்பது ஒரு பெரிய அடையாளம். இந்த திருமுழுக்கு என்பது ஒரு அடையாளம். என்ன புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் கடந்து போகும். கர்த்தர் மேகத்தில் இறங்கி, கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்கி அவனோடு பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த 70 பேர் மேல் வைத்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த திருமுழுக்கு என்பது ஒரு அடையாளம் என்பதற்கு மிக சிறந்த இடமாக என்னாகும் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். மோசேக்காக யோசுவா துணை செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக துணை செல்லும் பொழுது மோசேக்கு மனதுக்குள்ளே ஒரு பெரிய எண்ணம் என்ன, நாம் தான் திருமுழுக்கை கொடுக்கக்கூடியவர்கள், திருமுழுக்கை பெறக்கூடியவர்கள், திருமுழுக்கை எடுத்தவர்கள், திருமுழுக்கின் அநேக சாத்தியக்கூறுகளை அடைந்தவர்கள் என்பதை அவன் ஒரு பெருமையாக நினைக்கிறான். இறைவனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கிறது என்பது இந்த திருமுழுக்கினுடைய சாராம்சம் என்பதை உணரவில்லை. இது அனைவருக்குமே சொந்தமான திருமுழுக்கு என்பதையும் உணராதபடி அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, தன்னலத்துடன் செயல்படுகிறான் யோசுவா. அதே என்ன புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவருடைய ஊழியக்காரனும் நூனியின் குமாரனாகிய யோசுவா என் ஆண்டவனாகிய மோசேயே அவர்களை தடை பண்ணும் என்றான். அவன் சொல்றான், ஐயா தீர்க்கதரிசி சொல்றானே, ஞானஸ்தானம் எடுத்துட்டு தீர்க்கதரிசி சொல்றான். அவன் யார் தீர்க்க? நமக்குத்தான் சொந்தம். இந்த தீர்க்க தரிசனம் சொல்வது இந்த காரியத்தில் ஈடுபடுகிற நமக்கு மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும்தான். என்று சொன்னால் நாம் தான் அந்த திருமுழுக்கை பெற்றிருக்கிறோம். இதுதான் ஒரு அடையாளம். உண்மையான வாழ்க்கைக்கு உண்மையான என்று சொல்வதற்கு பிறருக்கு நாம் தலைவர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தோடு யோசுவா, அதாவது மோசேயினுடைய என்ன சொல்றது, சிஷ்ய பிள்ளை, மோசே குருனா ஒரு சீடர், அந்த சீடர் சொல்றாரு, அவர்களுக்கு தடை பண்ணி அந்த ஆவி எடுத்து போடும் என்று சொல்றாரு. அந்த நான் என்கிற எண்ணம் அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த திருமுழுக்கு என்பது ஒரு பொதுவானது. நம்ம ஒரு வீட்டுக்கு போனா கூட சாப்பிடறதுக்கு முன்னாடி கையை கழுவுறோம், அதாவது வீட்டை நுழையும் போது கால்களை கழுவி கொண்டு நுழைகிறோம். அப்ப அந்த தண்ணீராலே கழுவப்படுதல் என்பது மிகவும் முக்கியமானது. தண்ணீராலே கழுவப்பட வேண்டியது மிக முக்கியமானது. ஆகவே கிறிஸ்தவ வாழ்விலே கூட ஒரு மனிதன் இந்த தண்ணீரிலே பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தை சேர முடியாது. எந்த சமயமா இருந்தாலும் இந்த சமூக சமய தீட்டிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவது இந்த தண்ணீர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வீட்டில் நுழையும் பொழுது, அதை சாப்பிடும் பொழுது, எப்படியானால் ஆகவே இந்த தண்ணீர் என்பது மனம் திரும்புதலுக்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. புதிய உறவு, கர்த்தரோடு கூட, இறைவனோடு கூட, ஒரே தேவன் என்று சொல்கிறோமே, அந்த ஒரே தேவனோடு கூட நாம் கொள்ளுகின்ற அந்த உறவு எல்லா சபையாரும் ஏற்றுக்கொண்டதான இந்த திருமுழுக்கு என்பது புதிய இறை உறவுக்கு வழிகோலுகிறது, அடிகோலுகிறது என்று பார்க்கிறோம். அப்படியானால் கிறிஸ்தவ நம்பிக்கையின் முக்கிய சின்னம், முக்கிய அடையாளம் எது என்று சொன்னால் இந்த திருமுழுக்கு தான். இந்த திருமுழுக்கு என்பது கிறிஸ்தவ நம்பிக்கையுடைய முழு அடையாளமாய் காணப்படுகிறது. யூத சமயத்திலே தண்ணீர் மிக முக்கிய இடம். சாதா அழுக்கா இருந்தாலும் சரி, அது பாவ அழுக்கா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இருந்தாலும் இது தண்ணீராலே கழுவ வேண்டும் என்பது இந்த யூத சம்பிரதாயம் பிறப்பதற்கு முன்னதாக 3ஆம் நூற்றாண்டிலே இந்த செய்தி காணப்படுகிறது. அங்கே யோர்தான் நதி இருக்கிறது. அந்த யோர்தானிலே எல்லாரும் மூழ்கி மூழ்கி எழுந்துக்கணும். ஏண்டான்னா அவங்க பாவம் போனால் தான் அந்த யோவான் ஸ்நானம் அந்த இடத்துல நின்று பாவத்தை போக்குவதற்காக விரியன் பாம்பு குட்டிகளே நீங்கெல்லாம் வாங்க, உங்களுக்கு நான் பாவ விமோச்சனம் அளிக்க வேண்டும். ஆகவே இந்த தண்ணீரானது பாவ விமோச்சனம் அளிப்பதற்கு ஒரு அடையாளமாய் காணப்பட்டது. அதே லேவியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் படிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி, ஒரு ஸ்திரீ குழந்தை பெற்றா
அப்ப ஒரு குறிப்பிட்ட 8 நாள் அது 30 நாள் வந்து என்ன பண்ண அவள் தீட்டா இருப்பால், அவள் விலகி இருக்க வேண்டும். பிறகு அவள் ஸ்நானம் பண்ணி எங்க போனாள்? அப்ப இந்த ஸ்நானம் என்பது மிக முக்கியமான ஒரு அடையாளமாய் காணப்பட்டது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரே ஞானஸ்நானம் அல்லது ஒரே திருமுழுக்கு என்று சொல்கிறோமே, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, தீமையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, நன்மையான காரியத்தை செய்வதற்கு நமக்கு ஊன்றுகோலாய் இருப்பது இந்த திருவிருந்தே. அப்படியானால் இந்த திருவிருந்து என்பது முதலாவதாக ஒரு அடையாள சான்றாய் காணப்படுகிறது. ஒரே கிறிஸ்து ஒரே திருமுழுக்கு என்று சொன்னால், இந்த திருமுழுக்கு என்பது ஆண்டவருக்கு நுழைவதற்கு என்ற நதாங்க. திருமுழுக்கு என்பது கடவுளுடைய அடிப்படையை பின்பற்றுவதற்கு ஒரு கதவை போன்றது. அந்த கதவின் வழியாக தான், திருமுழுக்கின் வழியாக தான் இறைவன் இயேசுவை, ஒரே கடவுளை நாம் ஆராதிக்க முடியும், தொழ முடியும், சென்று பலனடைய முடியும். அப்படியானால் இந்த ஒரே ஆண்டவர் ஒரே திருமுழுக்கு என்று சொன்னால், முதலாவதாக இந்த திருமுழுக்கு என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த திருமுழுக்கு என்பது ஒரு சந்தோஷத்தை அளிக்கின்றதாக இருக்கிறது. கலாத்தியர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கடந்து போகும். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, ஞானஸ்தானம் திருமுழுக்கு பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கிறிஸ்துவை, ஒரு மனிதன் ஞானஸ்தானத்தின் மூலமாய் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறார். இது ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷமான ஒரு செயல். ஏனென்று சொன்னால், நான் ஞானஸ்தானம் பெற்றேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவை பெற்றுக் கொள்கிறேன், அல்லது கிறிஸ்துவை உடையவனாக இருக்கிறேன், அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை தலைவனாக ஏற்றுக்கொள்கிறேன். ஞானஸ்தானத்தினாலே உயர்ந்த வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்படுகிறோம். தாழ்மையான நான் உயர்வான இடத்திற்கு இணைக்கப்படுகின்ற ஒரு பாலமாக இந்த ஞானஸ்நானம் இருக்கிறது. ஆகவே இந்த ஞானஸ்நானம் ஒரு மகிழ்ச்சியை அளிக்கிறது. தண்ணீரிலே மூழ்கும் பொழுது ஆண்டவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறேன். தண்ணீரிலே மீண்டும் எழுந்திருக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட எழுந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 39ஆம் படிங்க. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி எத்தியோப்பியாவிலிருந்து ஒரு மந்திரி புறப்படுகிறார். எதற்காக? பிலிப்பை பார்க்க வேண்டும், இந்த திருமுழுக்கை பெற வேண்டும் என்பதற்காக எத்தியோப்பியாவில் இருந்து வருகை தருகிறார். பிலிப்பையும் பார்க்கிறான். 2 பேரும் ஒன்னா போறாங்க. ஒன்னா போன உடனே அங்க பாருங்க, ஒரு அருமையான ஞானஸ்தானத்தை ஆண்டவர் செய்தியா காட்டுறார். அவங்க 2 பேருமே போயிட்டு ஞானஸ்தானம் அந்த பிலிப்பு என்பவர் இந்த மந்திரிக்கு கொடுக்கிறார். மந்திரி ஞானஸ்நானம் பெற்று வெளியே வந்த உடனே அவனுக்கு பெரிய படிங்க மறுபடியும். மந்திரியும் அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு அப்படியான இந்த ஞானஸ்நானம் என்பது, இந்த திருமுழுக்கு என்பது ஒரு சந்தோஷத்திற்கு அடையாளம். இந்த எத்தியோப்பியா நாட்டிலிருந்து வந்த மந்திரி அவனை காணாமல் போனாலும் பரவாயில்ல, நாம் திருமுழுக்கு பெற்றுவிட்டோம். ஒரு பெரிய புனிதராலே, ஒரு பெரிய அன்பாளராலே நாம் திருமுழுக்கு பெற்றோம் என்கிற அந்த மகிழ்ச்சி அவனுக்கு நிறைந்து காணப்படுகிறது. அப்படியானால் இவனுக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் எதனாலே என்று சொன்னால், ஞானஸ்நானத்திலே. என கருமையானவர்களே, எருசலேமில் சென்ற பொழுது அந்த மகிழ்ச்சி காணப்படவில்லை. பிலிப்பை தொழுது கொண்ட பொழுது அந்த மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. ஆனால் ஞானஸ்நானம் பெற்றவுடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆகவேதான் கிறிஸ்தவ பாரம்பரிய வழக்கத்திலே இந்த திருமுழுக்கு என்பது மிக பெரிய ஒரு அங்கம் வகிக்கிறது. ஒருவேளை இந்த காலத்தில் அவர் மறுக்கப்பட்டு போய்விட்டது. ஒரு குழந்தை ஒரு வீட்டில் அல்லது ஒரு பெரிய ஒரு வீட்டில் ஞானஸ்நானம் எடுக்கிறார்னா அவங்க உறவினர்கள்லாம் கூட ஒரு கல்யாணம் மாதிரி நடத்துவாங்க, ஒரு பெரிய கல்யாணம் மாதிரி நடக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஏன் என்று சொன்னால், இந்த மகன் இந்த மகள் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஜீவிக்க போகிறார். என கருமையானவர்களே, இந்த ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? இது ஞானஸ்நானம் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியம் அல்ல. ஞானஸ்நானம் என்பது ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. ஞானஸ்நானம் என்பது என் வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியாய் காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ யோவான் ஸ்நானகன் கொடுத்த அந்த ஞானஸ்நானம் பாவம் மன்னிப்புக்கு என்று கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம். யோர்தான் நதியிலே நின்று கொண்டு எல்லா மக்களையும் அடித்துக் கொண்டு அவளுக்கு பாவ விமோச்சனம் அளித்துக் கொண்டிருக்கிறான். அவன் சொல்றான், எனக்கு பின்னாக ஒருத்தர் வரார், அவர் வரார், ஏசாமி வரார். ஏசாமி பாவம் மன்னிப்புக்காக மட்டுமல்ல, அவர் திருமுழுக்கு கொடுக்கிறது. என்ன சொல்றாரு? தேவனுடைய நீதி நிறைவேறுவதற்காக. நல்லா பட்சி பாருங்க.
நீங்க ஏங்க ஞானஸ்நானம் எடுக்கிறீங்கன்னா தேவனுடைய ஆவி நிறைவேறுவதற்காகவே, என்னுடைய நீதி நிறைவேறுவதற்காகவே நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆகவே யோவான் ஸ்நானனுடைய திருமுழுக்கு பாவ மன்னிப்புக்கு என்று கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துனுடைய திருமுழுக்கு பாவ மன்னிப்போடு சேர்ந்து தேவனுடைய நீதி நிறைவேறுவதற்காக. அப்படியானால் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை மகிழ்ச்சி! வானம் திறக்கப்பட்டது. ஒரு பெரிய மகிழ்ச்சியான செயல். இயேசு எம்பெருமான் ஞானஸ்நானம் பெற்று எழுந்தவுடனே வானம் திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, மேலே இருந்து ஒரு அசரி கிடைக்கிறது. இவர் என் நேசகுமாரன். என்ன அருமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடு! இவர் என் நேசகுமாரன். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! ஆவியானவர் புறாவை போல இறங்கி அவர் மீது இறங்குகிறார். சந்தோஷம் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் வர வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி வர வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு காணப்பட வேண்டுமானால் முதலாவதாக இந்த ஞான ஸ்நானத்தினாலே நீங்களும் நானும், இந்த திருமுழுக்கினாலே நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளைகளாக மாற வேண்டும். ஒரு புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை பார்க்கும் பொழுது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகவும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவோடு நான் மரிக்கிறேன், அடக்கம் பண்ணப்படுகிறேன். என் பாவங்கள், என் தீமைகள், என் அக்கிரமமான செயல்கள், நான் இதனால் புரிந்து வந்த தன்னிச்சையான செயல்பாடுகள், எனக்கு விரோதமான, பிறருக்கு விரோதமான செயல்கள் எல்லாம் கிறிஸ்துவோடு கூடவே நான் மரித்து உள்ளே இறங்கும் பொழுது இந்த பாதாளத்திலேயே படுக்கையாக மாற்றிவிட்டு நான் மீண்டும் நான் மீண்டும் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதாங்க முக்கியம். இந்த திருமுழுக்கு என்பது மரணத்திலே ஊற்றப்பட்டு மீண்டும் உயிரோடு எழுதுகின்ற, வல்லமையோடு எழுந்திருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு செயல். அப்படியானால் இந்த திருமுழுக்கு என்பது அடையாளம் மாத்திரமல்ல, ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு. என்னுடைய வாழ்க்கையில நான் இயேசுவோடு கூட வாழ்கிறேன், இயேசுவோடு கூட மரிக்கிறேன், மீண்டும் இயேசுவோடு கூட உயிர் தெழுகிறேன் என்ற உன்னதமான செயல்பாட்டின் ஒரு முக்கிய கூறுபாடுதான் இந்த ஞானஸ்நானத்தில் காணப்படுகிறது. 3வது காரியமாக திருமுழுக்கு என்பது ஒரு ஒருமைப்பாடு. திருமுழுக்கு என்பது ஒரு அடையாளம், திருமுழுக்கு என்பது ஒரு சந்தோஷம், திருமுழுக்கு என்பது ஒரு ஒருமைப்பாடு. லூக்கா சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கடந்து போவோம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறது போல பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒருமைப்பாடு எங்கே வரும் என்று சொன்னால், நீங்களும் நானும் இந்த திருமுழுக்கில் ஈடுபடும் பொழுது தூய ஆவியான் இறங்குகிறாரே, அப்படி நம் மீதும், நம்முடைய குடும்பத்தின் மீதும், நம் பிள்ளைகள் மீதும் தூய ஆவியான் இறங்குகிறார். தூய ஆவியானவர் இறங்கி நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, படிக்க கேட்ட அந்த பகுதியில் தான் நாம பெற்றுக்கொள்கிறோம். பிதாவிடத்தில் கேட்டு இந்த தூய ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். பாருங்க, பெந்தெகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 15 16 17 பார்க்கும் பொழுது படிங்க. அப்போஸ்தலர் இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் மட்டுமே பெற்றிருக்கிறவர்களாக கண்டு. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கிறது. ஞானஸ்நானம் என்பது ஒருமைப்பாட்டின் அடையாளம். இந்த ஒருமைப்பாடு எப்பொழுது வரும் என்று சொன்னால், தூய ஆவியானவர் என் மீது வர வேண்டாம். ஏசாமி ஞானஸ்நானம் பெற்று எழுந்தவுடனே இவர் என் நேசகுமாரன், இவர் பிரியமாய் இருக்கிறேன் என்று புறாவை போல ஒரு அசரி பரிசுத்த ஆவியான இறங்கினாரே, அதை போல நானும் நீங்களும் கூட இந்த ஜலத்தினாலே ஞானஸ்நானம் திருமுழுக்கை எடுக்கும் பொழுது தூய ஆவியானவர் இறங்கி நம்மை ஆவியில் நிரப்ப வேண்டும். ஆவியில் நிரப்பினால் ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய
உறவினர்கள், இனஜன பந்துக்கள் மத்தியில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஏனென்று சொன்னால் இந்த திருமுழுக்கின் மூலமாய் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம். தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்கின்றார். தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்வதனாலே இந்த திருமுழுக்கு என்பது புது வாழ்வுக்கு என்னை அழைத்து செல்கின்ற ஒரு சாதனமாய் இருக்கிறது. ரோமர் புஸ்தகத்தில 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் தேவனுடைய அன்பு அதுதான் ஒருமைப்பாட்டின் அடையாளத்தினுடைய பேசிக். அன்பின் அடிப்படையிலே ஒருமைப்பாடு நிலவும். நான் என்னுடைய வாழ்க்கையில அன்பை நான் கடைபிடிக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில அந்த ஒருமைப்பாடு என்பது, அந்த ஒற்றுமை குணம் என்பது, அனைவரும் ஒன்றின்று இணைப்பது சகஜமாக வந்துவிடும். ஆக அடையாளம் சந்தோஷம். மூன்றாவது, இந்த திரு முழுக்கு என்பது ஒரு பெரிய அடையாளத்தை காட்டுகிறது. என்ன அடையாளம்? ஒருமைப்பாட்டின் அடையாளம். அங்க பார்க்கிறாங்க, அன்பினால் நிரப்பப்பட்டவர்கள். திருமுழுக்கு எடுத்த உடனேயே நீங்களும் நானும் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அன்பினாலே நிறைகிறது. 1 பேதுரு புஸ்தகத்தில 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் கடந்து போகும் பொழுது, அவனவன் பெற்ற வரத்தின்படியே அன்பு என் உள்ளத்திலே நிறையுமானால் நான் இந்த திருமுழுக்கை எடுக்கிறதுனாலே என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரணும். என்ன மாற்றம்னா படிங்க. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும். முதலாவதாக பகிர்தல் என்கிற மனப்பான்மையின் இயேசு வந்த பொழுது அவர் மீது தூய ஆவியான இறங்கினதினாலே பகிர்கின்ற குணம் அவருக்கு அநேக இடங்களிலே காணப்பட்டது. அவர் எதையும் தமக்காக வைத்துக் கொள்ளவில்லை, பிறருக்காக கொடுத்துக் கொண்டார். அப்படியானால் ஒரு கிறிஸ்தவர் என்ற போர்வையிலே உலாவிக் கொண்டிருக்கிற நாம், திருமுழுக்கு பெற்ற நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னுடைய வாழ்க்கையில பகிர்தல் இருக்க வேண்டும். ஒருவேளை கொரோனா பீரியட்ல எத்தனை பேர் இந்த பகிர்தலில் ஈடுபட்டோம்? அல்லது புயல் வெள்ள சேதத்திலே மக்கள் பாதிக்கப்பட்டு இடமின்றி தவிக்கும் பொழுது எத்தனை பேர் இந்த பகிர்தலிலே நான் மட்டும் வாழ வேண்டும், எனக்கு மட்டும் உணவு இருந்தால், எனக்கு மட்டும் மின்சாரம் இருந்தால், எனக்கு மட்டும் எல்லா வசதி இருந்தால் போதும் என்று நினைத்து வீட்டிலேயே அடங்கினவர்கள் எத்தனை பேர்? சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை அப்படி வீட்டிலேயே நீங்களும் நானும் அடங்கி இருந்தால் நமக்குள்ளே இந்த ஒருமைப்பாட்டின் அடையாளம், இது திருமுழுக்கின் அடையாளம் காணாமல் போய்விட்டது என்று தான் அர்த்தம். ஒருவன் திருமுழுக்கு பெற்றான் என்றால் தூய ஆவியானவர் அவனை ஆட்கொள்கிறார். அவனை ஆட்கொள்கிறது என்று சொன்னால் அவன் என்ன பண்ணனா, தான தர்மங்களில் ஈடுபடணும். படிங்க. நல்ல உக்ரானக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவருக்கு ஒருவர் உதவி, இதுதாங்க மெயின். ஒருவன் கிறிஸ்துவின் பிள்ளையா ஆகணும்னு சொன்னா மெயின் திருமுழுக்கு. திருமுழுக்கின் மூலமாக தான் இவன் கிறிஸ்தவன் என்று அடையாளம் காட்ட முடியும், அடையாளப்படுத்த முடியும். இவன் திருமுழுக்கு பெற்றுவிட்டான், இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லி. அப்படியானால் அந்த திருமுழுக்கு பெற்றனுடைய உன்னதமான அடையாளம் எங்கே நிறைவு பெறுகிறது என்று சொன்னால் பகிர்தல். நம்முடைய வாழ்க்கையில பகிர்தல் காணப்பட வேண்டும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த பகிர்ந்து அளிக்கின்ற குணங்கள் காணப்படுகிறது. ஆகவே பிறருக்கு உதவி செய்பவர்கள் தான் உண்மையான திருமுழுக்கு சொந்தக்காரர்கள், பெற்றவர்கள். அதே 2வது பாருங்க, ரோமர் புஸ்தகத்தில 12ஆம் அதிகாரம் 8வது வசனம் கடந்து போவோம். புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்வதிலும் தரித்திருக்க கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமலே. ஒருவன் திருமுழுக்கு பெற்றான் என்று சொன்னால் என்னென்ன காரியம்? புத்தி சொல்றோம், புத்தி சொல்லினே தான் இருக்கணும். நல்ல புத்தி தான் சொல்லணும், கெட்ட புத்தி அல்ல. இன்று அநேக மக்கள் கெட்ட புத்திக்கு தீமையான வழிக்கு வழி ஓடுகின்ற இடங்களை காமிச்சு தீமையான வழியில் அனுப்பிச்சிடுறாங்க. அப்படி அல்ல, நல்ல வழிக்கு செல்லுகின்ற புத்தியா சொல்லணும். அது மாத்திரமல்ல, 2வது பகிர்ந்து கொடுக்கிறவன். யார் யார் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருக்கிறோமோ அவர்கள் என்ன பண்ண சொன்னா வஞ்சனை இல்லாமல் கொடுக்க. வஞ்சனை இல்லாமல், இவர் தெரிந்தவர், இவர் வேண்டப்பட்டவர், இவர் பக்கத்து வீட்டுக்காரர், இவர் நமக்கு உதவி செய்வார் என்ற கருத்துக்களுக்கு இடம் கொடுக்காதபடி பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி கொடுக்கணுமா? வஞ்சனை எல்லாருக்கும் சமம். என்னுடைய பகிர்தல் எல்லோருக்கும் சமமாய் இருக்கிறது என்று சொன்னால் நான் கிறிஸ்துவில் அங்கமாய் இருக்கிறேன், கிறிஸ்துவ சபையில் அங்கமாய் இருக்கிறேன், நான் திருமுழுக்கு பெற்றவன், ஞானஸ்தானத்தை பெற்றவன், உன்னதமான அன்பின் அடையாளத்தை அணிந்து கொண்டவன், இந்த அன்பின் அடையாளமாக சந்தோஷத்தை பெற்றவன், இந்த சந்தோஷம் எங்கு நிலைக்க வேண்டும் என்ற கருத்தோடு நீங்கள் நான் செயல்பட வேண்டுமானால் எனக்கு அருமையானவர்களே ஒருமைப்பாட்டின் எண்ணம் நமக்கு வேண்டும். பாருங்க, பகிர்தலிலும், அதுக்கப்புறம் புத்தி சொல்வதிலும் முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன், கருணை இரக்கம் செய்கிறவன், உற்சாகத்துடனே செய்ய கடவன். நல்ல சமாரியனை போல உற்சாகமாய் இரக்கம் பாராட்டு.
யார் ஒருவருக்கு நாம் ஏனென்று சொன்னால் நான் திருவிருந்து பெற்றிருக்கேன் ஐயா, நான் திருமுழுக்கு பெற்றிருக்கிறேன். திருமுழுக்கு என்பது என் வாழ்க்கையில பெரிய ஒரு நல்ல ஒரு கட்டளை இடுகிறது. என்ன கட்டளை? இது ஒரு அடையாளமாய் இருந்து நீ கிறிஸ்தவன், கிறிஸ்து என்னென்ன செய்தாரோ வாழ்க்கையில அதை பின்பற்றி செயல்படுத்து என்பதை எனக்கு அவ்வப்போது நினைவூட்டுகிறதாக என் திருமுழுக்கு காணப்படுகிறதே. அந்த திருமுழுக்கை அடையாளமாய் வைத்திருக்கிற நான் ஒருமைப்பாட்டினுடைய ஆவி உடையவனாய் இருக்கிறேனா? எல்லா மக்களுக்கும் வஞ்சனை இல்லாமல் பங்கு கொடுக்கிறவனாய் இருக்கிறேனா? பகிர்ந்தளிக்கிறவனாய் இருக்கிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டாம். எனக்கு அருமையானவர்களே, கடைசியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பெரிய பொருள் என்னவென்று சொன்னால், இந்த ஒரே கிறிஸ்து ஒரே திருமுழுக்கு என்று சொன்னால் இது நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவேளை நம்ம வெளியே போய் சொல்லும் பொழுது இந்த செயல்பாடுகளை சொன்னால் அநேக இடைஞ்சல்கள் வரும். ஏனென்று சொன்னால் நமக்கே முரண்பாடுகள். குழந்தையிலே இருக்கக்கூடிய அந்த தெளிப்பு ஞானஸ்தானமா அல்லது வாலிப பருவத்தில் அடைந்தவுடனே அவன் கொடுக்கின்ற முழுகு ஞானஸ்தானமா, இப்படியாக இந்த ஞானஸ்தானம் இந்த திருமுழுக்கில பல்வேறுபட்ட கருத்துக்கள் இடையிலே வந்து நம்மை நெருக்கினாலும் அவை எதற்கும் இடம் கூடாமல் இந்த ஞானஸ்தானம் இந்த திருமுழுக்கு என்பது திருச்சபையின் தூணாக எழுப்பப்பட்டிருக்கிறது. திருச்சபைக்கு தூணாக அஸ்திபாரமாக இருக்கிறது. இதை உணர்ந்தவர்கள் மட்டுமே திருமுழுக்கை எடுத்தவர்கள் மட்டுமே நான் கிறிஸ்துவின் பிள்ளை, நான் தூணாய் இருக்கிறேன் என்பதை உறுதியோடு சொல்ல முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கை நிலைத்திருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். தலைகளுக்காக ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் திருமுழுக்கு பெற்று ஆண்டவரே ஒரே கடவுளாகி உங்களை ஏற்றுக்கொண்டவளாக இருக்க கிருபை தாரும். விசேஷமா என்னுடைய வாழ்க்கையிலே இந்த திருமுழுக்கு எடுத்தது ஒரு அடையாளமாக இருக்கிறது, ஒரு சந்தேஷத்திற்கு அறிகுறியாக இருக்கிறது, ஒரு ஒருமைப்பாட்டின் அடையாளமாய் காணப்படுகிறது. உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்த கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரையும் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்தல், தெய்வீக சமாதானம் யாவரோடும் செய்தி கேட்ட அத்தனை உள்ளங்களோடும் நிலைத்திருக்கிறேன். நிம்மதி ஆசீர்வாதத்தை அடிவருகை மட்டும் கொடுத்து காப்பதாக. ஆமீன். ஆமீன். God bless you.